ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டாக்டர் லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நேற்று லெவல்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா மார்க்கெட் நேற்று பார்க்கும் போதே லைக் ஒரு 500 பாயிண்ட் சம்திங் கேப் அப் டவுன்ல இருந்தது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. அதனால தான் நான் லெவல்ஸ் கொடுக்கல. ஏன்னா லைக் மார்க்கெட் நம்ம இங்கே லெவல்ஸ் கொடுத்து இந்த மார்க்கெட் இங்கே போயிடுச்சுன்னா இது கொடுத்த வீடியோஸ் நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் லெவல்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். ஓகே. அண்ட் இப்போ கரண்ட் சினாரியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்மளோட ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கேப் டவுனா. 45 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இருக்குது. பார்க்கலாம், மேபி ரெக்கவரி பாசிபிள் இருக்குது. ஓகே ஃபைன். அண்ட் கோல்டு அண்ட் சில்வர்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஹெவியாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் அகைன் நீங்கள் இன்னைக்கு நான் இங்கே வரும்போது செல்லுன்றது பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். யூஎஸ்டி ஏன்னா ரொம்ப நாளாக வச்சு ட்ரேட் பண்ணி எப்போனா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இந்த ஹைல 24671 கிட்ட வந்துச்சுன்னா செல்லுன்றது பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் லெவல்ஸ் பார்த்தலாம். இன்னைக்கு லைவ் மார்க்கெட் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் லைவ் மார்க்கெட் கிளாஸ்ன்றதால அப்டேட் பண்ணிக்க மாட்டேன். வெறும் லெவல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். இந்த நான் ட்ரா பண்ணிக்க லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா ஹை லோ எல்லாமே ரியாக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் நீங்க ஓஐ டேட்டா செக் பண்ணீங்கன்னா நமக்கு 23,300ல ஹியூஜ் டேட்டா இருந்தது. இன்னைக்கு நீங்க மார்க்கெட் ஓப்பனால் ஓஐ டேட்டா பார்த்தாலே நமக்கு எப்படி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஓவரால் நமக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருந்தது. அதில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு செல் இன் ட்ரெண்ட் எடுத்திருப்போம். இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் எடுத்திருந்திருப்போம். ஓகேங்களா. ஆனால் நான் மெம்பர்ஷிப்ல இங்கே எடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். லைக் இன்னைக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்ல எங்க எடுக்க சொல்லிப்பேன்னா லோ பிரேக் அவுட். இப்போ நான் எடுத்தது இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன். ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் நான் இங்கே எடுத்திருந்திருப்பேன். ஓகேங்களா. ஆனால் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் கோர்ஸ் அட்டன் பண்ண மெம்பர்ஸ்க்கு. இந்த லோ பிரேக் அவுட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா 23,200 நமக்கு ஒய் டேட்டா இருந்தது. பிரேக் அவுட் கொடுத்துனா ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஹைலேருந்து லோ வரைக்கும் நமக்கு ஈஸியாக ஒரு டார்கெட் கொடுத்துச்சு. நானும் இதில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிஃபோராகவே எடுத்துட்டேன். ஓய் டேட்டா டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹை வரைக்கும் போகல. இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே சிம்பிள். இது பேஸ் பண்ணி தான் ட்ரேட் நம்ம எடுத்திருப்போம். ஓகே. அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 10 ஓய் டேட்டா பார்த்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க இதுக்கப்புறம். ஏன்னா மார்க்கெட்ல எந்த பக்கம் டைரக்ஷன் ஆகுன்றது பிரைஸ் ஆக்ஷனை வச்சு கொஞ்சம் குரூஷியலா இருக்கு. லைக் அந்த லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஓரளவுக்கு நீங்க ஓய் டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியரா வியூ தெரியுது. அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,200ல ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ரிவர்சல் ஜோன். சேஃபர் ரிவர்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,301 ஓகே ரேஞ்ச். இது வரைக்கும் நம்ம செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாளைக்கு பை போறீங்கன்னா 23,400க்கு மேல போய் ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா நமக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் செகண்ட் டார்கெட் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆயிடும். இப்போ இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா அந்த கேப்பை ஈஸியாக ஃபில் பண்ணிடும். இந்த நமக்கு ஒரு கேப் இப்போ இல்லை இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் கிளியரா கேப் எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு பாருங்களேன். இங்க ஒரு கேப் இருந்துச்சுன்னா இந்த ஒரு கேப் இருந்துச்சு, இந்த கேப்பை சூப்பரா ஃபில் பண்ணிச்சு. அகைன் இங்க ஒரு கேப் இருந்தது, அந்த கேப் ஆல்ரெடி ஃபில் பண்ணி திருப்பி ஒரு ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துருச்சு. அகைன் இந்த கேப் நமக்கு அப்கமிங் டேஸ்ல ஃபில் பண்ணும், பார்க்கலாம். ஓகே. அந்த நேத்து கூட நான் ஒரு ரீல் போட்டிருப்பேன். இந்தியன் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியல. இப்போ கண்டிஷனுக்கு யாரும் அவசரப்பட்டு பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. அந்த வீடியோ போய் பாருங்க, கிளியரா தெரியும் உங்களுக்கு. நேத்து ஷூட் பண்ண வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்றது. ஓகே ஃபைன். ஓகே. நம்ம நாளைக்கான லெவல் சிம்பிள். ஓகேங்களா. இப்போ லெவல்ஸ் மட்டும் சொல்றேன். எங்க ரிவர்சல்னா இங்க ரிவர்சல் இந்த ரேஞ்ச்ல ரிவர்சல் பாயிண்ட், இங்க ரிவர்சல் பாயிண்ட். இப்போ இந்த லோ கீழே போச்சுன்னா ரிவர்சல். அப்போ இங்க இடத்துல நோ ட்ரேட் வச்சுக்கோங்க. லெவல்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 23,400 to 390, 23,300, 23,200, 23,094, 22,992ல இருந்து 23,000, 22,768. ஓகே, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு நிஃப்டியோட வியூ ஃபோக்கஸ் பண்ணும்போது பெருசா நமக்கு நிஃப்டி வந்து பேட்டர்னுக்குள்ளே மொமெண்டம் கொடுத்தது. அதனால தான் நான் பேங்க் நிஃப்டி கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். எப்பவுமே 15 மினிட்ஸோட டேவோட ஹை அண்ட் லோவர் கொஞ்சம் க்ரூஷியலா வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்ப நாளைக்கு நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட், இந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ரெட் லைன் டிரா பண்ணிருக்கல, இந்த ரெட் லைனுக்கு மேல போனா மட்டும் பைன்றது இதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க செல்லிங்லேயே பிளான் பண்ணலாம். அப்ப ரிவர்சல் பாயிண்ட் நாளைக்கு இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பைன்றதுனா 23,313க்கு மேல போச்சுன்னா பைன்றது பிளான் பண்ணலாம். இல்ல நமக்கு அகைன் மார்க்கெட் வந்து நாளைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். 53,604 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அகைன் ஃபால்
ரீடெஸ்ட் திருப்பி ஃபால். ஓகேங்களா? அதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். லெவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 54,313, 54,134, 53,908, 53,604, 53,130. ஓகே. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. அண்ட் மெம்பர்ஷிப்ல யாரா ஜாயின் பண்ணா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி லெவல்ஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஆனா கால்ஸ் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாயின் பண்றீங்க ப்ரோ. கால்ஸ் கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. நம்ம சைட்ல இருந்து கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே பண்றது கிடையாது. வென்லி லெவல்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லெவல்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்ச் 30 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே. ப்ராப்பரா லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த லெவல்ஸை நீங்க எப்படி அனலைசிஸ் பண்ணணுன்றது ஈஸியா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே ஃபைன். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோவுக்கு இந்த வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி ட்ரேட்ஸ்ன்றது எடுத்து பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் அடுத்தது ஃபாரெக்ஸ் பேட்ச்மே ஆரம்பிச்சிருக்கோம். மார்ச் 8 ஃபாரெக்ஸ் பேட்ச். ஓகேங்களா? சாரி, ஏப்ரல் 8 நம்ம அடுத்த ஃபாரெக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபாரெக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் லிங்க் வேணும் அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் செஷனோட டிஎம்ல நானும் டேரக்டா ஷேர் பண்றேன். அந்த லிங்க் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கிடைச்சிரும். ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க நம்மளோட ரெஃபரல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா. ஓகே ஃபைன். ஓகே. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபண்டட் அக்கௌண்டோட உங்களுக்கு லிங்க் வேணும்னா ஃபண்டட் அக்கௌண்ட் லிங்க்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் அனுப்புறேன். அதை வச்சு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.